சகோதரிகள் உங்கள் யாவரையும் நாங்கள் தென்னிந்திய திருச்சபை மாத்திரமல்லாமல் கேஜிஎஃப் ஏரியாவில் இருக்கின்ற அனைத்து கிறிஸ்துவர்களின் சார்பாக நாங்கள் வாழ்த்துகின்றோம். நீங்கள் இந்த இடத்தில் ஏறெடுக்கின்ற உங்களுடைய நீதியின் குரல், உங்களுடைய உரிமையின் குரல் எங்களுடைய இல்லங்களில் நாங்கள் அமர்ந்திருந்து கேட்கும் பொழுது எங்களுடைய உள்ளங்கள் கலங்கிருக்கின்றது. ஏனென்றால் கடந்த தலைமுறை பாரத் கோல்ட் மைன்ஸை இழந்தது. இந்த தலைமுறை பெம்மலை இழக்க கூடாது என்பதற்காக நீங்கள் ஏறெடுக்கின்ற உங்களுடைய நீதியின் குரலில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். எங்களுடைய ஜெபங்கள் உங்களோடு இணைந்திருக்கின்றது என்பதை உறுதிப்படுத்த நாங்கள் உங்களோடு இந்த நாளில் இணைந்திருக்கின்றோம். அன்பு கூர்ந்தவர்களே, நம்முடைய வரலாற்றை பார்க்கும் பொழுது விசேஷித்த வரலாற்று. நெஹ்ரு அவர்கள் இந்திய தேசத்தின் பொருளாதார வளர்ச்சிக்காக வேர்ல்ட் பேங்கை அணுகி லோன் கேட்கும் பொழுது நம்முடைய தங்க வயலின் தங்கத்தை அவர் செக்யூரிட்டியாக வைத்து நம்முடைய இந்திய தேசத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு நம்முடைய கேஜிஎஃப் மண் நாம் அனைவரும் அதற்கு உறுதுணையாக நின்றிருக்கின்றோம். இன்றைக்கு பொருளாதாரமாக வளர்ச்சி பெற்றிருக்கின்ற இந்திய தேசத்தின் இந்த வெற்றிக்கான காரணம் நம்முடைய மூதாதையர்களுடைய உழைப்பாக இருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிடவே முடியாது. ஆகையால் காமராஜர் ஐயா அவர்களை அணுகும் பொழுது தமிழ்நாட்டுக்கு தான் பெம்மல் வரணும் மத்திய அரசு ஒரு முடிவு எடுத்தது. அப்பொழுது இருந்த கேசி ரெட்டி மற்றும் கிருஷ்ணப்பா சென்ட்ரல் மினிஸ்டர் அவர்கள் கேஜிஎஃப் பகுதியில் தமிழ் வாழ் மக்கள் இருக்கின்றார்கள், அங்கே கோலார் கோல்ட் மைன்ஸ் மூட இருக்கின்ற சூழ்நிலையில் இருப்பதினால் இந்த பெம்மல் கேஜிஎஃப்க்கு வந்தால் அங்க இருக்கின்ற மக்கள் கூட்டத்திற்கு நல்லதொரு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும் என்கின்ற ஒரு சூழ்நிலை, ஒரு செய்தி அவரிடத்தில் பகிர்ந்தார்கள். உடனடியாகவே காமராஜர் ஐயா அவர்கள் அந்த ஒரு வாய்ப்பை நமக்கு வாங்கி கொடுத்திருக்கின்றார். இன்றைக்கு அந்த வாய்ப்பை மீட்டெடுக்கின்ற ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கின்றோம். நாங்கள் உங்களிடத்தில் நாங்கள் கூறிக்கொள்கின்ற ஒரே ஒரு காரியம், உங்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். ஏனென்றால் கிறிஸ்துவ விசுவாசத்தின் பிரகாரம் யூதர்களின் நீதியின் கதைகள் இருக்கின்றது. அங்கே நீதிக்காக இணைந்து போராடும் பொழுது பரத்தில் இருந்து தேவ தூதர்களும் ஆண்டவர் இறைவனே உங்கள் மத்தியில் இறங்கி உங்களுக்காக போராடுவார் என்கின்ற நீதியின் கதை இருக்கின்றது. அந்த விசுவாசத்தை நாங்கள் நம்புகின்றோம். பெம்மல் பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட் is definitely under God's hands. ஆண்டவர் உங்களுக்காக நம் அனைவருக்காக முன்னின்று போராடுவார். இந்த போராட்டத்தில் ஆண்டவர் நம் அனைவருக்கும் வெற்றியை தருவார். அதை இணைந்து நாம் அனைவரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுப்போம். உங்களுடன் நாங்கள் இருக்கின்றோம். தினந்தோறும் நாங்கள் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கின்றோம். நாம் இணைந்து இதற்காக போராடுவோம். ஆண்டவர் நம் அனைவரையும் நடத்துவாராக. கேட்பார் என்ற விசுவாசத்தோடு கேஜிஎஃப்ல இருக்கிற அனைத்து தேவ ஊழியர்களும் நாங்கள் கடந்து வந்து உங்களுக்காக ஜெபிக்கும்படியாக நாங்கள் வரும்படியாக தேவன் எங்களுக்கு கிருபை கொடுத்தார். இந்த பாடலை பாடுவோம். கீழே இருக்கிற எல்லாருமா பாஸ்டர்ஸ் மற்றும் முடிஞ்சவங்க பிரதர்ஸ் நீங்க கூட எழுந்து நின்று எல்லோருமே இந்த பாடலை நாம் பாடுவோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா, உம்மால் கூடும் எல்லாம் கூடும்,
சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா, ஸ்தோத்திரம் இயேசையா. நீங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறீர்கள் தெய்வமே, எங்கள் கண்ணீரை காண்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இத்தனை நாட்களாய் போராடி கொண்டிருக்கிற அந்த அன்பு சகோதரர்களுக்காக, அந்தவருடைய குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது ஆகும் என்று நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் ஆழங்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலமுள்ளதாய் இருக்கிறதப்பா. ஆண்டவரே, இவர்களுக்காக நாங்கள் மன்றாடி திறப்பிலே நிற்கும்படியா எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.